ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் மைனம் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 20/4/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் மெகனுக்கான 4D நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. யாரும் கேரளா லாட்டரின்னு குழப்பிக்காதீங்க. இது நம்மளுடைய மெகனம் 4Dக்கானது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை பார்க்குறோம். இது சனிக்கிழமைக்கு மட்டும் கிடையாது நண்பா, நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த மெத்தட் ஒத்து வரும். அதாவது சண்டேக்கும் இந்த மெத்தட் சேம் சான்ஸில் தான் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம 2+1ங்கிற ஃபார்மேட்டை கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுடைய கடைசியாக வந்த புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. 17/4/2024 வந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதோட சார்ட்டர் கன்சலேஷன் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2+1 ஃபார்மேட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு அல்லது செகண்ட் தேர்டு அல்லது தேர்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒரே மாதிரி இருக்கும், ஒரு நம்பர் தனியாக இருக்கும். அதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வர போகிறோம். சார்ட்டர் கன்சலேஷனில் எடுக்கலாம், ஆனால் அதிகப்படியான நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுக்குள்ளே ட்ரை பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சார்ட்டர் கன்சலேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே நம்மளுடைய ஃபார்மெட் வந்து 2+1ங்கிறதுனால இதில் வந்து 2-1 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6143, செகண்ட் ப்ரைஸில் வந்து 5345, தேர்ட் ப்ளஸ் வந்து 7264 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 2+1 இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தேர்டு நண்பா. நம்மளுக்கு இது தான் 2, அதோட நம்மளுக்கு இது +1. ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2+1லேருந்து இந்த டபுளில் வந்திருக்க நம்பர், அதாவது இந்த 5345 இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்முடைய 345ங்கிற சீரியல். ஸோ 2+1லேருந்து நம்ம வந்து 1 நம்ம எடுத்திருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து இந்த 2வை வந்து நம்ம எடுக்க நினச்சோம்னா இதில் காமனாக இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 காமனாக இருக்குது நண்பா. 64 காமனாக இருக்குது. அதோட நம்மளுக்கு இங்கே 72, இங்கே 13. ஸோ இதை நம்ம எடுத்தோம்னா 64, அங்கே இருக்கிறது வந்து 72, இங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு 13. அதோட மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர் 10 இல்லை, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8, 9 இல்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 345 சொல்லிட்டு சீரியல் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 64721389 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். G1 படி 345 R. ஸோ ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 345 கிடச்சிருக்கு. இதோட நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் கிடைக்கும் நண்பா. இது சீரியல் நம்பராக இருக்கிறதுனால நான் இந்த சீரியல் நம்பர்ஸை இந்த ட்ராவுக்கு நான் வந்து தனிப்பட்டு, அதாவது இதை குறைக்க ட்ரை பண்ண போகிறது கிடையாது. அதனால் ஃபார்மெட் படி நம்மளுக்கு 345ங்கிறது ஒரு செட்டாக இருக்குது நண்பா. அதே மாதிரி G2 படி அடுத்த ஃபார்மெட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6472130089. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் கிடச்சிருக்கிறதுனால இதில் வந்து ஒரே மாதிரியான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரே மாதிரியான நம்பர்ஸ். தனிப்பட்ட நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு தனிப்பட்ட நம்பர்ஸ். அப்போது இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 089R. ஸோ இதை நம்ம ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 647213 இது நம்மளுடைய ஃபார்மேட் ஈக்குவல் டு 647213. ஸோ இந்த மாதிரி செட்டுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த செட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இதுக்குள்ளே நம்ம எடுத்திருக்கோம். இதில் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை டபுளாக பயன்படுத்தணும்.
ஸோ 6143 இருக்குது. அதே மாதிரி 7264 இருக்குது. 7264 இருக்குது. ஸோ தனிப்பட்டு இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் இது நம்மளுக்கு ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சு. ரிமைனிங்கில் இருக்கிறது 7213. அப்போ 7213 ஈக்குவல் டு 7213. இது இந்த ட்ராவுக்கான செட்டு. அதோட நம்ம இன்னும் ஒரு சில செட்டுகளை பார்க்கணும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த கிடச்சிருக்க 3 செட்டை தனியாக ஆக்கலாம். அதாவது 4D நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது வந்து 345. அதுக்கு அடுத்தபடியாக 089. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்கிறது 7213. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்மளுக்கு இந்த 6472 நம்மளுக்கு 6413 நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் நம்ம டபுள் எடுக்கலாம்னு நினச்சா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64713 தனிப்பட்டு இங்கே ஆனாலுமே நம்மளுக்கு இதில் 13 பெயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 72 பெயர்ஸ் இருக்குது, 64 பெயர்ஸும் இருக்குது. அப்போ தனிப்பட்டு அந்த செட்டு மட்டும் தான் நண்பா இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கான செட்டு. ஸோ அதை எடுத்து நம்ம குழப்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 4 செட்டு கிடச்சிருக்கு. 4 செட்டில் 3 செட்டு. 3 செட்டில் நம்மளுக்கு 1 வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. மற்றது எல்லாமே நம்மளுக்கு ரோலில் கிடச்சிருக்கு. இப்போது இது சம்மந்தப்பட்ட செட்டு கிடச்சிச்சின்னா நம்ம இதை வந்து குறைக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு 7213 பார்த்துக்கலாம். 7213 சம்மந்தப்பட்ட எந்த நம்பர்ஸுமே இல்லை. அதை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். 345 சம்மந்தப்பட்ட பெயர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 345 089 345 089 345 089 345 089 345 089. இது நம்மளுக்கான ஃபார்மட் நண்பா. இது இல்லை 5694 இது இல்லை. 5982 இல்லை. 2219 இது இல்லை. 8018 இது நம்மளுடைய ஃபார்மேட்டு. 1680 இது இல்லை. 5513 இது ஃபார்மேட்டு. 339 இது இல்லை. 4805 இல்லை. 9106 இல்லை. 4525 இது நம்மளுடைய ஃபார்மேட்டு. 731 இது இல்லை. 832 இது இல்லை. 8427 இது இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்பரை குறைக்கிறதுக்கான செட்டுகள் கிடச்சிருக்கு நண்பா. ஜீரோ 89ஓட இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த ஃபார்மேட் 345 ப்ளஸ் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 345 ப்ளஸ் ஒருக்கி நம்மளுக்கு இங்கே 1 இங்கே நம்மளுக்கு 2 1 அண்டு 2 கிடச்சிருக்கு. அப்போ இதை வந்து 3451 3452 இந்த மாதிரி 2 செட்டாக உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி 089 ப்ளஸ் இங்கே கிடச்சிருக்கிறது 1, அதுக்கடுத்து அங்கே கிடச்சிருக்கிறது 5. அப்போது 0891 0895. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 2 செட்டு அங்கே 2 செட்டு கிடைக்கிது. அப்போ டோட்டலாக இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 5 செட்டு கிடைக்கிது நண்பா. அப்போது செட்டை பொறுத்த வரைக்கும் 3451 3452 0891 0895 கடைசியாக 7213. ஸோ இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். இந்த ட்ராவுக்கு மட்டும் கிடையாது, இது சனிக்கிழமைக்கு மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்துட்டு இந்த 5 செட்டில் ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மேலும் 4Dக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல, ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா விட்டலாம் நண்பா. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம்.
ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல எனக்கு இவ்வளோ நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் மேனம்கான கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.